ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் டிஎஸ்பி. இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் லாவில் கான்ட்ராக்டை பற்றி பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட்னா என்ன, அதோட எசென்ஷியல் ஆஃப் கான்ட்ராக்டை அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதில் முதல்ல எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒப்பந்தம் வந்து எப்படி வரையறுக்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல போகிறோம். A contract is a valid or legal agreement. ஒரு ஒப்பந்தம்ன்றது valid or legal agreement. In other words, contract is an agreement made between two or more parties, whereby legal rights and obligations are created which the law will enforce. ஸோ ஒப்பந்தன்றது இரண்டு நபர்களுக்கிடையே ஒரு லீகல் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் மூலமாக உருவாக்கப்படக்கூடியது. இன்னொன்று என்ன அப்படின்னா, சட்டத்தால் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அக்ரிமெண்ட்ன்றது சட்டத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்று, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வந்து ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுவோம்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 2H ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, an agreement enforceable by law is a contract. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு டெஃபைனேஷன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே வந்து கொடுக்கப்படுது. எந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து சட்டத்தால் என்ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறதோ அதுதான் வந்து ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஸோ அப்போ அக்ரிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும், சட்டத்தால் என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டால் மட்டும்தான் அதை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு டாபிக், எசென்ஷியல் ஆஃப் அ கான்ட்ராக்ட். ஒரு ஒப்பந்தத்தில் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒப்பந்தமாக கருதப்படும், சட்டத்தாலேயும் ஏற்றுக்கப்படும். எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள், எசென்ஷியல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது என்னெல்லாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு, ப்ளூரலிட்டி ஆஃப் பர்சன்ஸ். ரெண்டாவது, ஆஃபர் அண்டு அக்செப்டன்ஸ். மூணாவது, லீகல் ரிலேஷன்ஷிப். நாலாவது, லாஃபுல் கன்சிடரேஷன். அஞ்சாவது, கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ். ஆறாவது, ஃப்ரீ அண்ட் ஜென்யூன் கன்சென்ட். ஏழாவது, லாஃபுல் ஆப்ஜெக்ட். எட்டாவது, an agreement not declared void. ஒன்பதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, certainty and possibility of performance. 10th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, legal formalities. ஸோ இந்த 10 விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா essential of a contract. ஸோ ஒரு ஒப்பந்தம் அப்படின்னா இந்த 10 விஷயங்களும் கண்டிப்பாக அதில் இருக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூரலிட்டி ஆஃப் பர்சன், ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ், லீகல் ரிலேஷன்ஷிப், லாஃபுல் கன்சிடரேஷன், கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ், ஃப்ரீ அண்ட் ஜென்யூன் கன்சென்ட், லாஃபுல் ஆப்ஜெக்ட், அக்ரிமெண்ட் நாட் டிக்ளேர்ட் வாய்ட், சர்டனிட்டி அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், லீகல் ஃபார்மாலிட்டிஸ். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஒரு ப்ரீஃபாக வந்து விளக்கம் கொடுத்துறேன். ப்ளூரலிட்டி ஆஃப் பர்சன்ஸ். ஸோ ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு இருந்தால் குறைஞ்சபட்சம் 2 நபர்களாவது இருக்கணும். இப்போது 2 பார்ட்டிஸ் கம்பல்சரியாக இருக்கணும். 2 மோர் தென் 2 கூட இருக்கலாம். ஸோ தேர் மஸ்ட் பி 2 or more person is needed for a valid contract. குறைஞ்சபட்சம் 2 பேராவது இருக்கணும், 2 அல்லது அது மேற்பட்ட நபர்கள் வந்து இருக்கணும். இது முக்கியமான விஷயம். ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்க முடியாது இல்லையா. ஸோ கண்டிப்பாக இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டி, எதிர் தரப்பு
நபர் ஒருத்தர் வேணும். ஸோ 2 or more person is required for a valid contract. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் அண்டு அக்செப்டன்ஸ். கண்டிப்பாக ஒரு ஒப்பந்தம் அப்படின்னா ஒரு பக்கம் ஆஃபர் இருக்கும், இன்னொரு பக்கம் அக்செப்டன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறோன்னா அது இன்னொரு பார்ட்டியால் அக்செப்டன்ஸ் பண்ணக்கூடியது இருக்கும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் ரிலேஷன்ஷிப். ஸோ நபர்கள் இருக்க 2 நபர்கள் இருக்குன்னு சொல்லலையா, அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய உறவுமுறை வந்து சட்டத்தால் ஏற்றக்கூடிய ஒரு உறவுமுறையாக இருக்கணும். அப்படி ஒரு உறவுமுறை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வேலிட் கான்ட்ராக்டாக கன்சிடர் பண்ண முடியாது. லா வில் நாட் என்ஃபோர்ஸ் இட். அடுத்தது வந்து லாஃபுல் கன்சிடரேஷன். ஸோ கண்டிப்பாக ஒரு ஒப்பந்தத்தில் கன்சிடரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, நோ கன்சிடரேஷன் நோ கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ கன்சிடரேஷன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் ரிட்டர்ன். ஏதாவது ஒரு ரிட்டனுக்காக தான் ஒரு ஒப்பந்தம். 2 பக்கமே வந்து கன்சிடரேஷன் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு செய்கைக்காக கன்சிடரேஷன் கண்டிப்பாக ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கும். அடுத்தது கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ். ஸோ எல்லா விஷயத்துக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு தகுதி அப்படின்றத ஒன்று பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் நம்ம வந்து ஈடுபடணும், ஒரு ஒப்பந்தத்தில் நம்ம வந்து நம்மளை வந்து இணைச்சிக்கணும் இல்லை செயல்படணும் அப்படின்னா அதுக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில கெப்பாசிட்டிஸ் ஆர் கேப்பபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத சட்டம் சொல்லுது. ஸோ the party to the agreement must be capable of entering into a valid contract. ஸோ என்ன மாதிரியான கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் வந்து மைனராக இருக்கக்கூடாது, ஒரு அன்சவுண்ட் மைண்ட் பர்சனாக இருக்கக்கூடாது. வேறு வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையில் வந்து சட்டம் வந்து அவர் தகுதியற்றவராக வந்து இருக்கக்கூடாது. அவர் தகுதி இல்லாதவர், ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய தகுதி இல்லாதவராக தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டேர்ம் பண்ணியிருக்கக்கூடாது. என்ன உதாரணத்துக்கு வந்து அவர் ஒரு இன்சால்வன்ஸாக இருந்தால் அவர் வந்து தகுதி இல்லாதவர் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுறதுக்கு. ஸோ கான்ட்ராக்சுவல் கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பார்ட்டி டு த அக்ரிமெண்ட் must be capable of entering into a valid contract. Every person is competent to contract if he is of age of majority. அது கொஞ்சம் ஹைடாக இருக்குது, கொஞ்சம் தெரியும் இருங்க. தென் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஆஃப் சவுண்ட் மைண்டு. இப்போ மெஜாரிட்டின்னு அவர் வந்து மைனர்ன்றவர் யாருன்றோம், 18 வயது கீழே இருக்கிறவர் மைனர், அவர் தகுதியற்றவர், உங்களுக்கே தெரியும். சவுண்ட் மைண்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து ஒருத்தர் சொல்லக்கூடிய புரிதல் இருக்கக்கூடிய நபராக இருக்கணும். அது புரிஞ்சக்கூடிய நிலைப்பாடில் இருக்கிறவர் தான் சவுண்ட் மைண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இஸ் நாட் குவாலிஃபைட் பை எனி லா. அவர் வந்து சட்டத்தால் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடக்கூடாது. எந்த ஒரு கிரவுண்ட்லேயும் என்ன பண்ணிடக்கூடாது, சட்டத்தால் அவர் புறக்கணிச்சிடக்கூடாது. இவர் வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தால் சொல்லியிருக்கூடாது. அவங்க அப்படிப்பட்டவர் இது பண்ணிக்கலாம், ஒப்பந்தத்தில் ஈடுபடலாம். அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஜென்யூன் கன்சென்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒப்பந்தத்தில் வந்து ஒருத்தரை ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களோட முழு மனதோடு வந்து அவங்க வந்து ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடணும். 2 பக்கமே எந்தவித வலியுறுத்தலோ கட்டாயமோ இல்லை ஒரு ஆளுமை தன்மையிலையோ ஒரு மிரட்டுதலாலேயோ வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து நடக்கக்கூடாது. அதுக்கு தான் இது வந்து ஃப்ரீ அண்ட் ஜென்யூன் கன்சென்ட்ன்ற ஒரு எசென்ஷியல் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஜென்யூன் கன்சென்ட் என்னன்றது சொல்லிடுறேன். இட் இஸ் எசென்ஷியல் டு கிரியேஷன் ஆஃப் எவ்ரி கான்ட்ராக்ட் தட் தேர் மஸ்ட் பி எ ஃப்ரீ அண்ட் ஜென்யூன் கன்சென்ட் ஆஃப் த பார்ட்டி டு த அக்ரிமெண்ட். சொன்னோம் இல்லையா? ஸோ ஃப்ரீ அண்ட் ஜென்யூனாக தான் இருக்கணும். கன்சென்ட்ன்றது அவரோட வில்லிங்னஸ் அவரோட முழு மனதோடு கொடுக்கப்பட்டதாக இருக்கணும். வலியுறுத்தியோ இல்லை கட்டாயப்படுத்தியோ பயமுறுத்தியோ ஒரு வில்லிங்னஸை வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஃப்ரீ அண்ட் ஜென்யூன் கன்சென்ட் சொல்லுவோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஃபுல் ஆப்ஜெக்ட்.
ஸோ ஆப்ஜெக்ட் ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடியது ஆப்ஜெக்ட் வந்து லாஃபுல்லாக இருக்கணும். ஸோ இட் மஸ்ட் பி லாஃபுல். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இல்லீகலாகவோ ஒரு இம்மாரலாகவோ இல்லை அப்போஸ் டு த பப்ளிக் பாலிசி, ஒரு பொது நலனுக்கு எதிராகவோ அது ஒழுக்கமற்றதாகவோ அல்லது சட்டம் வந்து அங்கீகரிக்காமல் ஒரு இல்லீகல் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் அது வந்து லா ஒரு என்ஃபோர்ஸ் லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாது. ஸோ த ஆப்ஜெக்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் the object of the agreement must be lawful. The object of the agreement must not be illegal or immoral or opposed to public policy. If the agreement suffer from any legal law, அது எஃப் வரக்கூடாதுங்க, லீகல் லா, இட் வுட் நாட் பி என்ஃபோர்ஸ் பை லா. இப்போது மேல் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு இம்மாரலாவோ இல்லீகலாவோ இல்லை அப்போஸ் டு பப்ளிக் பாலிசியாக அந்த அக்ரிமெண்ட்டோட நோக்கம் இருந்தால் அது சட்டத்தால் ஏற்றுக்கப்படாது. ஸோ லா வில் நாட் என்ஃபோர்ஸ் த அக்ரிமெண்ட். ஸோ அப்போ அக்ரிமெண்ட்ன்றது அந்த மேல் சொல்லப்பட்ட 3 விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணோம், லா என்ஃபோர்ஸ் பண்ணும். இல்லைன்னா அதை மறுத்துடும், சட்டம் ஏற்றுக்காது. ஸோ நார்மலாகவே நம்ம வந்து ஒரு லீகலுக்கு வந்து நம்ம அங்கீகரிக்க மாட்டோம் இல்லையா. முறையற்ற ஒரு செயலுக்காக நம்ம முறையற்ற செயலுக்கு ஒரு இது வந்து நம்ம எப்போவுமே சப்போர்ட் பண்ண மாட்டோம், இன் ஜென்ரல் லைஃப்லேயே கூட. அதே மாதிரி ஒரு பொது நலனுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் எதுனா இருக்குன்னா அதையும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். தென் அக்ரிமெண்ட் நாட் டிக்ளேர்டு வாய்டு. எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஒப்பந்தம் வந்து வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு சில சமயத்தில் வந்து ஏற்படுத்தும் பொழுது வேலிடாக இருக்கும், காலப்போக்கில் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து இன்வேலிடாக மாறிடும். ஸோ வாய்டாக டிக்ளேர் ஆகிடும். அது எந்த சூழ்நிலையும் வந்து எந்த சட்டத்தாலையும் அது வந்து ஒரு இன்வேலிடாக மாற்றிருக்கு, வாய்டாக டிக்ளேர் பண்ணிடக்கூடாது. அடுத்தது சர்டனிட்டி அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஒப்பந்தத்தில் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும். எந்த வகையில் வந்து அது கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த டேர்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த டேர்ம் ஆஃப் அக்ரிமெண்ட் மஸ்ட் ஆல்சோ பி சச் ஆஸ் ஒரு கேபிள் பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஒரு ஒப்பந்தம் வந்து இருக்குமே தவிர பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒப்பந்தம் செயல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அக்ரிமெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்டனிட்டியாக இருக்கணும், வேகாக இருக்கக்கூடாது, புரிதல் தன்மையோடு இருக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. லாஸ்ட் வந்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ். த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி ஓரல் ஆர் ரிட்டன். எழுத்து வடிவிலையோ வந்து அல்லது வாய் வடிவிலையோ வார்த்தையோ இருக்கலாம். பட் நார்மலாக வந்து எழுத்தில் வடிவில் இருந்தால் அப்படின்னா இட் ஷுட் ஃபாலோ சம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் லைக் ரைட்டிங், ஸ்டாம்பிங், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அட்டஸ்டேஷன். ஸோ ஒரு பொதுவாகவே வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து எழுத்து வடிவில் இருந்துச்சுன்னா அது 2 நபர்களுக்குமே வந்து அதாவது ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய 2 நபர்களுமே வந்து அது ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.